ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சூப்பரான பதிவு தான். அதை நான் சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி இது எம்ப்ராய்டிங் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே வந்து நான் எப்போவுமே பேப்பர் கட்டிங் தான் போட்டு வச்சுக்குவேன். இதில் வந்து நான் லைனிங்லேயே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து நம்ம ஒவ்வொன்றும் மேலே வச்சு நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தை எம்ப்ராய்டிங் கிளாத்தை கட் பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறோன்னா அதுக்கு மேலே பேக் பார்ட்டை வச்சு பார்த்துட்டு அதுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா நம்ம எதாவது மாற்றி கட் பண்ணிட்டோம்னா வேறு துணியாக இருந்தால் கூட நம்ம எடுத்து இது பண்ணிக்கலாம். இது கிளாத் எம்ப்ராய்டிங் போட்டதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனாலேயே இங்கே மார்க்கிங் பண்ணும்போதுமே தெளிவாக தான் மார்க்கிங் பண்ணணும். அப்படி நம்ம தெளிவாக மார்க்கிங் பண்ணியிருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க எம்ப்ராய்டிங் டிசைன்ஸு. அதை வந்து நம்ம வச்சு பார்த்துக்கணும். இப்போ நான் பேக் வச்சு பார்க்குறேன்னா ஃப்ரண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் நான் பேக்கையே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் ஒரு பதிவு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து ஒரு இதை எல்லாருமே எல்லாருன்னா எல்லாரும் கிடையாது. ஒரு சில பேர் வந்து நம்ம ரிலேஷனாகவே இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் ஒரு செயலை செய்கிறாங்கன்னா அவங்க போய் செய்கிறாங்கங்கிறக்கோசரம் நம்மளும் போய் அதை செய்ய முடியாது. நமக்கு வந்து ஏதோ ஒரு ரீசன்ஸ் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அவங்க போய் விழுகிறாங்கங்கிறக்கோசரம் நம்மளும் அதுக்கு ஆமாஞ்சாமி போட்டுட்டு நம்ம அதை செய்யக்கூடாது. நமக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை தான் நம்ம பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு செயல் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் அவங்க வந்து அந்த செயலை செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து அதை சொல்ல மாட்டாங்க. நான் எதுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதில் ஒரு உள்நோக்கம் இல்லாமல் யாருமே வந்து எந்த செயலையுமே செய்ய மாட்டாங்க. நம்ம வந்து அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறக்கோசரம் நம்ம கண்ணை மூடிட்டு இது ஓகே, இது கரெக்டு தான், நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே சொல்லக்கூடாது. அப்படி நம்ம சொல்லாமல் இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து யார் கூடயும் சேர மாட்ட, நீ வந்து தனியாக தான் எப்போவுமே தனியாக தான் இருப்ப, நீ யார் கூடயும் மிங்கிள் ஆகிறதில்ல அப்படின்னு நம்மளை தான் தப்பாக பேசுவாங்களே ஒழிஞ்சு அவங்கள எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்க செஞ்ச செயலோட அந்த விளைவு அவங்க எதுக்காக பண்ணுனாங்க அப்படிங்கிற உண்மை தெரியும்போது அப்போ சொல்லுவாங்க, ஓகே நீ கரெக்டு தான், நீ முதல்லே போகாமல் இருந்தது நல்லது தான் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒருத்தர் போய் இந்த ஆட்டுக்குட்டிகளை எப்படி ஒன்று போச்சுன்னா லைனாக போய் பின்னாடியே குழியில் விழுந்தா விழுகிற மாதிரி நீங்களும் போய் விழுகாதீங்க. உங்களுக்கு அது தேவையா, உங்களுக்கு அது வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த ஒருத்தவங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த செயலில் இருங்க. ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறக்கோசரம் நீங்களும் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணுமே, அவங்க நம்ம ரிலேஷனாக போயிடுச்சே, நம்ம ஃப்ரெண்டாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் தயவு செஞ்சு அந்த செயலை செய்யாதீங்க. அது தப்பாகவே இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஆனால் நமக்கு அது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சுமே நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் தயவு செய்து போகாதீங்க. அதை வந்து நம்மளை தனியாக இருக்கிறேன்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, நாம் மோசம்னு சொன்னாலும் நம்மளை சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம மனசுக்கு சரின்னு பட்டுதுன்னா மட்டும் நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. இல்லை அவங்க செய்கிறாங்க, அவங்களுக்கோசரம் நான் போய்த்தானே ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை நீங்கள் தயவு செய்து செய்யாதீங்க. நாளைக்கு அவங்க தப்பு பண்ணிட்டு முழிக்கும்போது நீங்களும் அவங்க கூட நின்று முழிக்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் அதே சமயம் போகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கெத்தாக இருக்கலாம் அந்த டைமில். அதுக்காக தான் இந்த பதிவு. இதில் என்ன சொல்கிறாங்க, அதாவது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம ஒருத்தவங்க கூட போகலைன்னா உடனே நம்ம மோசம், நம்ம வந்து நீ பண்ணுறது சரியில்லை, நீ வந்து இது பண்ணுறதில்ல, நீ வந்து மிங்கிள் ஆக மாட்டேங்கிற, நீ வந்து உன் சௌகரியத்துக்கு தான் இருக்கிற அப்படி இப்படின்னு உடனே வந்து நம்மளை மோசம்னு நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால வந்து உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. அவ்வளோதான். அது அவங்க பேசுனாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள்.
இது வந்து நமக்கு தேவையில்லாத வேலை. இது நம்ம ஏன் செஞ்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்? அவங்க பண்றாங்க. நான் ஒரு தடவ சொன்னேன். அவங்க கேட்கல. அவங்க பண்ணுனா பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு மேல அது அவங்களோட விருப்பம். அந்த வேலையில அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. அதனால அவங்க செய்யறாங்க. எனக்கு வந்து அதில எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால நான் வந்து இந்த வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லி நீங்க டீசென்ட்டா ஒதுங்கிக்கோங்க. அவ்வளோதான். அத விட்டுட்டு நம்ம அவங்க கூட போகாதனால நம்மளும் தப்பா நெனச்சுருவாங்களோ, நம்மளும் தப்பா பேசிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்க பயந்து பயந்து இருந்து நீங்க டென்ஷன் ஆயிக்காதீங்க. ஃப்ரீயா விடுங்க. உங்க வேலைய நீங்க எப்பவும் போல பார்த்துட்டே இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதனால வந்து யார் எது சொன்னாலுமே உங்க வேலை என்னமோ அத அதில என்ன நீங்க மேல வர முடியுமோ அத பத்தி மட்டும் யோசிங்க. அடுத்தவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு உங்களோட லைஃப வந்து நீங்க வீண் பண்ணிக்காதீங்க. அதாவது இந்த பதிவு வந்து நான் ரொம்ப நாளா வீடியோல சொல்லணும் சொல்லணும்னு சொல்லி நெனச்சுட்டே இருந்தேன். ஏ ஏன்னு கேட்டிங்கன்னா, நெறைய லேடீஸ் வந்து இந்த மாரி தான் அம் அவங்களுக்காக அவங்களுக்காக நம்ம போகலின்னா இவங்க நம்மள தப்பா பேசுவாங்க. அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நமக்கு புடிச்சாலும் சரி, நமக்கு புடிக்கலனாலும் சரி, அவங்களுக்கோசரம், இவங்களுக்கோசரம்னு சொல்லிட்டு நம்ம நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டுருக்குறோம். இனிமேல் அந்த மாரி பண்ணாதீங்க. தைரியமா இருங்க. யாரும் நம்மளோட முடிவு, நம்மளோட கொள்கையில நீங்க தைரியமா இருங்க. அவ்வளோதான். அப்படி பார்க்கும்போது உங்கள யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யாருக்காகவும், எதுக்காகவும் இது பண்ணாதீங்க. உங்களோட வேலையில நீங்க கரெக்ட்டா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த பதிவ வந்து நான் ரொம்ப நாளா சொல்லணும் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அதுக்காகவே இந்த வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். இது கரெக்ட்டா? தப்பா? இல்ல நான் பேசினது கரெக்ட்டா இருந்தா ஓகேன்னு லைக் போடுங்க. இல்லாட்டி கமெண்ட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லா எம்ப்ராய்டிங் ஓட பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, ஸ்லீவ் பார்ட்டு 2மே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணிட்டு, ப்ளவுஸ ஃபினிஷ் பண்ணிற வேண்டியதா வேலை. ஓகேங்களா? பாருங்க ப்ளவுஸ ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து நல்லா கிராண்டா வந்திருக்கு. நல்லா ப்ராடாவும், நல்லா கிராண்டாவும் எடுத்து காட்டியிருக்கு. இதுக்கு லேக்டனும் நான் வச்சு யூஸ் பண்ணி குடுத்துருக்கிறேன். இந்த எம்ப்ராய்டிங் வந்து நான் எங்க போட்டேன்னா, இந்த எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் வந்து எங்க பக்கத்துல இருக்கிற மயில் டிசைனர்ஸில் தான் நான் போட்டிருக்கேன். ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சொல்லுங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் எல்லாமே அனுப்பி வைக்கிறேன். நீங்க எவ்வளோ மினிமம் 200லிருந்து மேக்ஸிமம் எவ்வளோல வேணாலும் நீங்க எம்ப்ராய்டரிங் அண்ட் ஆரி ஒர்க் வந்து போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் அவங்க கான்டாக்ட் வேணும்னா சொல்லுங்க. நான் நம்பர் அனுப்பி வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு பதிவோட நான் உங்கள சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.